ஹலோ எவ்ரிவன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதனோட அலைடு சப்ஜெக்ட்ஸ்ல யூஜி ஆர் பிஜி முடிச்சிருக்கிறவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்ல இருந்து விசி ஹோஸ்ட் அப்படின்ற ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் ஹோஸ்ட் அப்படின்றது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ண ஒரு ஜாப். 30,000 பெர் மந்த்லி சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 75 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. 23rd டிசம்பர் ஆன்லைன் சப்மிஷனுக்கான லாஸ்ட் டேட் அண்ட் 24th டிசம்பர் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய நாளாவே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல 30,000 விட கம்மியா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அண்ட் இந்த எக்ஸாமோட சிலபஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நம்ம ஈஸியா இந்த இந்த ஜாப் வேணும்னு நினைச்சு நம்ம இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால கிளியர் பண்ணிட முடியும். இந்த எக்ஸாமோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, ஏஜ் லிமிடேஷன் என்ன, அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அண்ட் சிலபஸ் அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்க்கலாம். ஸோ விசி ஹோஸ்ட் அப்படின்றது வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் ஹோஸ்ட், ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ண ஒரு ஜாப். 30,000 சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங்கான ஒர்க் நேச்சர் அப்படின்றது இப்போலாம் கோர்ட்ல வந்து நிறைய ஹியரிங்ஸ் எல்லாம் ஆன்லைன்லயுமே கண்டக்ட் பண்றாங்க இல்லையா? அந்த டைம்ல அந்த வீடியோ கான்ஃபரன்சிங்க ஹோஸ்ட் பண்றதுதான் மெயின் ஒர்க் அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த கோர்ட் ஹால்ல ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இல்ல சிஸ்டம் இஷ்யூ இருக்கு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணணும். அண்ட் அதையும் தாண்டி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரெஜிஸ்ட்ரார் வந்து ஏதாவது நெட்வொர்க் ரிலேட்டடான ஒர்க் அசைன் பண்றாங்க அப்படின்னா அதை பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது ஆக்சுவலி இந்த ஜாப்க்கான ஒர்க் நேச்சர். அண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்றது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண அன்னைக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடி சர்வீஸ்ல இருந்த கேண்டிடேட்ஸா இருந்தாங்க அப்படின்னா 40 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு மட்டும் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸோட அலைடு சப்ஜெக்ட்ஸ்ல பிஎஸ்சி எம்எஸ்சி ஆர் பிசிஏ எம்சிஏ ஆர் பிடெக் எம்டெக் இல்ல இன்ஜினியரிங்கா இருந்தாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி பேஸ்ல வந்து அவங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்க. அண்ட் எம்எஸ்ஐடி இவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிள் தான். அண்ட் இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் அப்படின்றது வந்து 600 ருபீஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது வந்து மொத்தம் இந்த எக்ஸாமுக்கு வந்து 150 மார்க்ஸ், அல்ல 120 மார்க்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கும் 30 மார்க்ஸ் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபைனல் இன்டர்வியூக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 120 மார்க்ஸ்ல வந்து ரிட்டன் எக்ஸாம்ன்றதுனால ஓஎம்ஆர் ஷீட்ல அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபில் பண்ற மாதிரியான ஒரு எக்ஸாம் தான். அண்ட் மொத்தம் 90 மினிட்ஸ், இப்போ 1.25 மணி நேரம் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். 60 மார்க்குக்கு 60 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 60 கொஸ்டின்ஸ், ஸோ 120 மார்க்ஸ். அந்த 60 கொஸ்டின்ஸ்ல 50 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ்ல இருந்தும் 10 கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரல் நாலேஜ்ல இருந்தும் இருக்கும். அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ்ல இன்னும் கொஞ்சம் பிரீஃபா இந்த சிலபஸ் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம எப்படி ஈஸியா படிக்கலாம் அப்படின்றத பத்தி எல்லாமே பார்க்கலாம். அண்ட் இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ் எப்போ இருக்கும், அண்ட் எந்த இடத்துல போஸ்டிங் இருக்கும், அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எப்போ இருக்கு, அது எல்லாமே இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் கொடுக்கல. இதுக்கப்புறம் தான் ஃபர்தரா இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து இன் பர்சனா ஏதாவது கொரியர் ஆர் போஸ்ட் அப்படி எதுவுமே இருக்காது. இந்த அபிஷியல் வெப்சைட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அபிஷியல் வெப்சைட்ல ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான எல்லா டீடைல்ஸுமே இந்த அபிஷியல் வெப்சைட்ல தான் கொடுப்பாங்க. சோ நம்ம இப்ப பார்த்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான சிலபஸ் இன்னும் கொஞ்சம். சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான சிலபஸ்ல வந்து 5 யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம். ஒன்னும் இல்ல, நம்ம யூஜி பிஜில படிச்ச நெட்வொர்க்கிங், ஆபரேட்டிங் சிஸ்டம், டிபிஎம்எஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் இதுல இருந்து தான் மெஜாரிட்டி டாபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் புதுசா என்ன இருக்கும் அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்னு பார்த்தா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம். அதுல வந்து நெட்வொர்க்கோட ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது லேன், மேன், வேன் அண்ட் வைஃபை கனெக்டிவிட்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம்ல வந்து ஓஎஸ்ஐ லேயர்ஸ் 7 ஓஎஸ்ஐ லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அதனோட பேசிக் நாலேஜ் ஆஃப் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ் இதை பத்தின ஒரு நாலேஜ் தான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் யூனிட்ல வந்து சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் அனாலிசிஸ், டிசைன் அண்ட் டெஸ்டிங்லயும் பர்டிகுலரா யூனிட் அண்ட் இன்டகிரேட்டட் டெஸ்டிங் பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது செகண்ட் யூனிட்ல. தேர்ட் யூனிட் இன்டர்நெட் அண்ட் வெப் டெக்னாலஜிஸ்ல வந்து ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிற HTML5, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் பைத்தான் இதை பத்தின ஒரு ஐடியா தான். அண்ட் வெப் சர்வர் மேனேஜ்மெண்ட், டிஎன்எஸ், ஏபிஐ, வெப் சர்வீசஸ் அண்ட் அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிவ் அண்ட் டைனமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கான கான்செப்ட்ஸ்,
அப்புறம் வெப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஹோஸ்டிங் இந்த மாதிரியான டீடைல்ஸ் தான் யூனிட் 3ல கொடுத்திருக்காங்க. அண்ட் யூனிட் 4 வந்து சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அதுல வந்து ஆஃபீஸ் டூல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், அதாவது எல்எம்எஸ், சிஎம்எஸ் அண்ட் டிஎம்எஸ் அதை பத்தின கான்செப்ட்ஸ். அண்ட் டிபிஎம்எஸ்ல இஆர் டயக்ராம்ஸ், எஸ்கியூஎல் அண்ட் டேட்டாபேஸ் டிசைன் இது எல்லாமே வந்து 4th யூனிட்ல தான் இருக்கு. அது போக சில டெஸ்டிங் டூல்ஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் 5th வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். இதுதான் நிறைய பேருக்கு ரொம்ப புதுசா இருக்கும் அண்ட் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை உடைச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ரொம்பவே ஈஸி. இன்ட்ரோடக்ஷன் டு கிளவுட் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் மாடல்ஸ், அதுல வந்து எல்ஏஏஎஸ், பிஏஏஎஸ், எஸ்ஏஏஎஸ் இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டா கொடுத்திருக்காங்க. அண்ட் கிளவுட் ஆர்கிடெக்சர், ஸ்டோரேஜ் டிவைசஸ், விர்ச்சுவலைசேஷன் டூல்ஸ், அதுல வந்து ஹடூப் அண்ட் ஓபன் ஸ்டாக்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் கிளவுட் செக்யூரிட்டி சேலஞ்சஸ், கவர்னன்ஸ், டிசாஸ்டர் ரெக்கவரி ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரேட்டட் கிளவுட் சர்வீசஸ், ரிசோர்ஸ் ப்ரொவிஷனிங் அண்ட் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. சோ ரொம்ப ஈஸியா நீங்க ரொம்ப நாளா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல மெஜாரிட்டி டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ணிருப்பீங்க. புதுசா படிக்கணும் அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் மட்டும்தான் படிக்கணும். அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இப்ப நான் சொன்ன விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா போதும். சோ ஈஸியா உங்களுக்கு இந்த ஜாப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சிலபஸை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களால ஈஸியாவே கிளியர் பண்ண முடியும். அண்ட் எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. சோ அதுக்காக நீங்க அபிஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த யூஜிசி நெட் ஆர் இந்த மாதிரியான எக்ஸாம் பத்தின எல்லா அப்டேட்ஸுக்குமே ப்ரொஃபசர் அகாடமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.